first time I'm hearing this kind of music properly. It took me some time to get into, but I really started getting into the rhythm of it, which I thought was really unique. And then I was trying to follow the lyrics, which I could to an extent, but I love how it starts with something personal and moves to something political. That's what I got from it. இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒப்பாரி மாதிரியான ஒரு கலையை மியூசிக் அகாடமி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க நீலம் குழுவினர்கள். அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். நாங்கள் 2 பேரும் இந்த பாரம்பரியம் பண்பாட்டு இந்த மாதிரி ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். வந்த மினிட்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்கிப்பிங் அஸ் மூவிங் ஃபுல்லாக பரே வந்து அல்டிமேட்டுங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். வெரி மூவிங், வெரி டச்சிங், வெரி பவர்ஃபுல். தேங்க்யூ. எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மும் வந்து இன்ஃபீரியரோ சூப்பீரியரோ இல்லை. ஒப்பாரிங்கிறது கூட ஒரு ரொம்ப 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 மேன்மையான ஒரு கலை வடிவம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தான் நான் இன்றைக்கி நீலம் பண்பாட்டு மையமோட ஒப்பாரி ஷோவை நான் பார்க்குறேன். சாட்டிஸ்ஃபைடாக வெளியே போகிறோம். உள்ள சொன்ன மாதிரி தான் பிறப்பும் இறப்பும் எவ்வளோ முக்கியமோ தாலாட்டும் ஒப்பாரியும் அவ்வளோ முக்கியம். इनमें शो एंगे नाल कंडिपा வருவேன். मेरा नाम रामलाल है, मैं राजस्थान से आया हूँ और मैंने आज यहाँ पे कार्यक्रम देखा और मुझे बहुत खुशी हुई कि पराई किसी मृत्यु के टाइम पे बजाया जाता है और दलित कम्युनिटी कहते हैं उनको नीचा समझा जाता है, जबकि ये कला और ये जिस तरीके की चीज़ें यहाँ पे आज हुई है वो इतनी बहुत ज़बरदस्त है। और जो राजनीति इसमें है, जो कल्चरल पॉलिटिक्स है, वो बहुत बड़ी चीज़ है। और मुझे लगा है कि यहाँ जितने जो साथी लोग जुड़े हुए हैं, जितने लोग इस पे काम कर रहे हैं, वो बधाई के पात्र हैं और उनको गॉड ब्लेस और जय भीम उन सब के लिए। एकदम क्रांतिकारी अभिवादन उन सब का. बहुत बहुत नमस्कार. ஒப்பாரி ஷோ வந்து அதிகமாக வந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இதை ஒரு முன்னெடுத்து கொண்டுட்டு வர அளவுக்கு கொண்டுட்டு வரும் பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரஞ்சித் அண்ணா வந்து நல்ல முறையில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நன்றி. ரொம்ப எளிமையான வரிகள், ரொம்ப காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு எளிமையான இசையை இன்றைக்கி வந்து நம்ம அங்கே பார்த்தோம். மிக மகிழ்ச்சி. தேங்க்ஸ். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ நடக்கிற இந்த சாதிய கொடுமைகளுக்கெல்லாம் ரொம்ப ஒப்பாரி பாட்டுங்கிறது ரொம்ப எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. அதில் நடந்த எல்லா நிகழ்வுகளுமே இப்போ உள்ள அரசியலுக்கு சம்மந்தப்பட்டதாக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ உள்ள அந்த பிரச்சனைகள்லாம் தெளிவாக எடுத்து சொன்னது விதம் மிக மிக அருமை. இதை தொடர்ந்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னாலே பெரும்பாலும் வந்து அது வந்து ஒரு சாவு நேரத்தில் சாவு சூழலில் தான் கேட்பாங்கிற நிலைமையை தாண்டி இப்படி இந்த மாதிரி மியூசிக் அகாடமியில் கூட வந்து அந்த மக்களை வந்து பாட வைக்க முடியுமா, அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தர வைக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்குறேன். இது மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் சென்னையில் மட்டும் இல்லாமல் அந்தந்த ஊர்களில் நடந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீலம் பண்பாட்டு மையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக நடந்த அந்த ஒப்பாரி கலை நிகழ்வு மிக சிறப்பாக இருந்தது. இதுவரைக்கு தமிழகத்தில் எந்த இயக்கமும் எந்த பண்பாட்டு மையமும் செய்யாத ஒரு வேலையை நீலம் பண்பாட்டு மையம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது. ஷோ பார்த்து இப்போ தான் வெளியே வரேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதே மாதிரி சென்னையில் மட்டும் இல்லை எல்லா ஊர்கள்லையும் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக தொடரணும், பெரிய வெற்றி பெறணும். Thank you. To see that an art form like Opari has it's been brought to a stage where you're talking about the politics of the art form, where people from the community are talking about the art form and their lives. I think it's a great way to assert identities. I'm glad that Chennai is open. We had a huge audience. We had young people coming over here talking, supporting this whole thing. I think it's great and thank you everyone. கர்நாடக சங்கீதம் மட்டுமே கேட்டு பழகிய இந்த சுவர்களுக்கு ஒப்பாரியை கேட்கும் வாய்ப்பை வழங்கிய நீலம் பண்பாட்டு குழுவினருக்கு முதலில் வணக்கங்கள். இது போன்ற புறக்கணிக்கப்பட்ட கலைகளை தொடர்ச்சியாக அவர்கள் மேடை ஏற்ற வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.